வணக்கம். வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் விஎஸ் அஸ். லைக்குக்கும் விஎஸ்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் எந்த இடத்துல லைக் பயன்படுத்துறது, எந்த இடத்துல அஸ் பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லைக் அப்படின்னா போல, இல்லைன்னா மாதிரி, அது மாதிரி, அது போல. ஓகேவா? அப்ப அஸ்னாலும் சேம் அதே மீனிங் தான். அப்ப ரெண்டுக்குமே சேம் மீனிங்கா இருக்கும்போது எந்த இடத்துல லைக் பயன்படுத்துறது, எந்த இடத்துல அஸ் பயன்படுத்துறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லைக் எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா நவுன், நவுன் அல்லது ப்ரோநவுன். நவுனுக்கும் ப்ரோநவுனுக்கும் முன்னாடி நம்ம லைக்கை பயன்படுத்துவோம். அப்ப லைக்குக்கு அடுத்ததா நவுன் இருக்கணும், இல்லைன்னா ப்ரோநவுன் இருக்கும். ஓகேவா? நவுன் ஆர் ப்ரோநவுனுக்கு முன்னாடி லைக் வரும். அஸ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா நவுன் பிளஸ் வேர்ப். இப்ப நவுனும் இருக்கும், வேர்பும் இருக்கும். நவுன்னா வேற ஒன்றும் இல்லை, பெயரை குறிக்கக்கூடிய சொல்லுதான் நவுன். ப்ரோநவுன்ங்கிறது ஹி. பாருங்க, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இதுதான் ப்ரோநவுன்ஸ்ங்கிறது. ஓகேவா? உங்களுக்கு புரியுதுங்களா? நவுன்ங்கிறது எல்லாமே நவுன் தான். நம்மளை சுத்தி இருக்கிற மேக்சிமமான பொருள் எல்லாமே நவுன் தான். இது என்ன, அது என்ன, வாட்டுக்கு ஆன்சரா வருது எல்லாமே நவுன் தான். ஓகேவா? அப்ப நவுனுக்கும் ப்ரோநவுனுக்கும் முன்னாடி லைக் வரணும். இதையே நவுன் ஆர் வேர்புக்கு முன்னாடி அஸ் வரும். ஓகேவா? இதை மட்டும் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல லைக் வரும், எந்த இடத்துல அஸ் வருங்கிறத நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பாருங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஷீ ஈட்ஸ் டேஷ் அ பேர்டு. ஷீ ஈட்ஸ் எ பேர்டு. என்ன அர்த்தம்? அவ ஒரு பறவை மாதிரி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு பறவை மாதிரி சாப்பிட்றா, இல்லைன்னா பறவை போல சாப்பிட்றா, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இதுக்கு மீனிங் வந்து போல, மாதிரி, ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். இப்ப இந்த இடத்துல லைக் நம்ம யூஸ் பண்ணணுமா இல்ல அஸ் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? லைக் பாருங்க, நவுனோ ஆர் ப்ரோநவுனுக்கும் வந்திருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி, இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி லைக் வரும். நவுன் ஆர் வேர்ப் அவங்களுக்கு முன்னாடி அஸ் வரணும். இப்ப பாருங்களேன், இவங்களுக்கு முன்னாடி தானே இவங்க. ஓகேவா? அப்ப நான் இந்த இடத்துல வேணாம்னு எழுதிடுறேன், a bird. இப்ப பாருங்க, இது பேர்டுங்கிறது ஒரு பறவை, நவுன். இது என்னதுங்க? இது நவுன். அப்ப நவுனுக்கு முன்னாடி என்ன வரணும்? லைக் தான் வரணும். ஓகே, காட் இட்? இந்த இடத்துல நவுன் வந்திருக்கிறதுனால நம்ம லைக் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அங்க பாத்துக்கோங்க, சைட்ல பாத்துக்கோங்க. அப்ப ஷீ ஈட்ஸ் லைக் அ பேர்டுன்னு தான் சொல்லணும். இல்ல நம்ம பாட்டுக்கு ஷீ ஈட்ஸ் அஸ் அ பேர்டுன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, காட் இட்? அப்ப நவுனோ ஆர் ப்ரோநவுனோ வந்திருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி லைக் தான் நம்ம எழுதணும். ஓகே, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஒரு எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஷீ ஈட்ஸ் லைக் அ பேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஷீ ஈட்ஸ் டேஷ் அ பேர்ட் ஈட்ஸ். ஓகேவா?
இது என்ன சொல்றாங்கன்னா, அவ ஒரு பறவை சாப்பிடுற மாதிரி அவ சாப்பிடுறா அப்படின்னு சொல்றோம். பிஃபோர் சென்டென்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா, she eats the dash a bird, இதோடய நிப்பாட்டிட்டோம். அவ ஒரு பறவை மாதிரி சாப்பிட்றான்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம், ஒரு பறவை சாப்பிடுற மாதிரி அவ சாப்பிட்றா அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல லைக் வருமா அஸ் வருமா? இப்ப பாருங்க, இங்க ஒரு நவுன் இருக்குங்களா, இது ஒரு நவுன், ஈட்ஸ் verb. அப்ப நவுனும் வந்திருக்கு, வேர்பும் வந்திருக்கு. அப்ப அவங்களுக்கு முன்னாடி என்ன வரணும்? வெரி குட், அவ்வளவுதாங்க, அஸ் வரணும். இவ்வளவுதாங்க. இப்படிதாங்க நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அஸ் லைக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நவுனோ ஆர் ப்ரோ நவுனையோ அது இண்டிகேட் பண்ணுச்சுன்னா அங்க லைக் கொடுத்துக்கோங்க. நவுன் ஆர் வேர்பை இண்டிகேட் பண்ணுச்சுன்னா அஸ் கொடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இங்க வந்து வேர்டையும் வேர்பையும் தான் இண்டிகேட் பண்ணுது அஸ். ஓகேவா? பறவை சாப்பிடுற மாதிரி அவ சாப்பிடுறா அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it? Shall we go to the next sentence? Next sentence பாருங்க. She sings dash an angel. அவ பாடுறா. எப்படி பாடுறா? ஏஞ்சல், ஏஞ்சல் மாதிரி பாடுறா. இப்ப இந்த இடத்துல நவுன் மட்டும் இருக்கா, இல்ல ப்ரோனவுன் இருக்கா, இல்ல நவுனோட வேர்ப் இருக்கா அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஏஞ்சல் ஒரு நவுன், வேர்ப் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல லைக் வருமா அஸ் வருமா? அவ்வளவுதாங்க, சிம்பிள். லைக், she sings like an angel. Okay, got it? Next sentence. இப்ப next sentence பாருங்க. I must speak அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கண்டிப்பா பேச வேண்டும். எப்படி பேசணும்? அவரு செய்யற மாதிரி நான் பேசணும். அவர் என்ன செய்யறாரோ அது மாதிரி நான் பேசணும் அப்படின்னு சொல்ல வரும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஹீங்கிறது நவுன் ஆர் ப்ரோனவுன். சரியா? ப்ரோனவுன். இது என்னதுங்க? இது ப்ரோனவுன். ப்ரோனவுன் மட்டும் வரல, ப்ரோனவுனோட பக்கத்துல என்ன வந்திருக்குங்க? வேர்பு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ வேர்பு வந்துட்டாலே நம்ம என்னதான் போடணும்? அஸ் தான் போடணும். ஓகே, ஐ மஸ்ட் ஸ்பீக் அஸ் ஹி டஸ். அவர் என்ன செய்யறாரோ அதை நான் கண்டிப்பா பேச வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஐ மஸ்ட் ஸ்பீக் அஸ் ஹி டஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஸ்டாப் டாக்கிங் டேஷ் எ சில்லி கிளவுன். நவுன், சில்லி கிளவுன் நவுன். ஓகே, அப்ப நவுன் மட்டும்தான் வந்திருக்கு, இங்க வேர்பு வரவே இல்லை. அப்ப இங்க என்ன சேர்க்கணும்? லைக். வெரி குட். ஸ்டாப் டாக்கிங் லைக் அஸ் அ சில்லி கிளவுன். ஒரு முட்டாள் மாதிரி நீனு பேசிட்டு இருக்காத, முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. he behaves. பிஹேவ்ஸ்னா நடத்தை. அவனுடைய நடத்தை ஒரு குழந்தை மாதிரி இருக்குன்னு சொல்ல போறோம். he behaves dash a child. ஒரு குழந்தை மாதிரி அவரோட நடத்தை இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப லைக் வருமா அஸ் வருமா? எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா, சைல்டு. சைல்டு இஸ் அ நவுன். ஓகே, இப்ப நவுன் comes before like. லைக் நவுனுக்கு முன்னாடி என்னதாங்க வரணும்? லைக் தான் வரும். ஓகே, வேர்பு வந்தா மட்டும்தான் நம்ம அஸ் ஆட் பண்றோம். மற்றபடி நவுனோ ப்ரோனவுனோ இவங்கள யார் வந்தாலும் நம்ம லைக் தான் அங்க யூஸ் பண்ணிக்கணும். he behaves like a child. அவர் ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I did, நான் செஞ்சேன். he said, அவரு சொன்ன மாதிரி,
இல்லைன்னா சொன்ன மாதிரி தான், அவர் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த இடத்துல லைக் வருமா அஸ் வருமா? இங்க பாருங்க, he ப்ரோனவுன், said verb. ஓகேவா? சே சே சொல்லு அப்படின்னு வருதுங்களா? சேக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், அது செட் பாஸ்ட் டென்ஸ். சே செட் செட். அப்ப ப்ரோனவுனும் இருக்கு வேர்பும் இருக்கு. அப்ப லைக் வருமா அஸ் வருமா? வெரி குட். இப்ப இந்த இடத்துல என்னதாங்க வரும்? அஸ். ஐ டிட் அஸ் ஹி செட். அவரு சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றோம். அவர் என்ன செஞ்சாரோ, அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ வில் டூ இட். நான் அதை செய்வேன். நான் அதை செய்வேன். டேஷ் அஸ் யூ செட். நீங்க சொன்ன மாதிரியே நான் அதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் பாருங்க, சாரி நீங்களா, நானே அஸ் போட்டேன் பாருங்க. ப்ரோனவுன், வேர்பு, அப்ப ப்ரோனவுனும் இருக்கு வேர்பும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னதாங்க வரும்? அஸ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. we talk dash them. அவர்களை, தெம்னா அவர்களை, போலனா அவர்களை மாதிரி நாங்க பேசணும், இல்ல பேசுறோம் அப்படின்னு அர்த்தம். அவங்கள மாதிரி நாங்க பேசணும். அப்ப இந்த இடத்துல லைக் வருமா அஸ் வருமா? தெம் அப்படிங்கிறது ப்ரோனவுன், தெம்ங்கிறது ப்ரோனவுன். இப்ப இந்த இடத்துல என்ன வரணுங்க? லைக். வெரி குட். we talk like them. நாங்க அவங்கள போல பேசணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. this picture is dash that picture. ஒருத்தவங்க படம் கையில வரைஞ்சு வச்சிருப்பாங்க, அதே பிக்சரை நம்ம வேற எங்கேயாவது பார்த்திருப்போம். அப்போ இப்படிதான் சொல்லணும், this picture is dash that picture. அப்படின்னா இந்த படம் அந்த படம் மாதிரியே இருக்கு, அந்த படம் மாதிரியே இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப பாருங்க, பிக்சர் நவுன். அப்ப நவுனுக்கு முன்னாடி லைக், அவ்வளவுதாங்க. this picture is like that picture. அந்த பிக்சர், அந்த படம் மாதிரியே இந்த பிக்சரும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it. Shall we go to the next sentence? இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I have to eat. I have to eatனா நான் சாப்பிட வேண்டும். எப்படி சாப்பிட வேண்டும்? அவரு சாப்பிடுற மாதிரியே நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல லைக் வருமா அஸ் வருமா? ப்ரோனவுன். ஹீங்கிறது என்னங்க? ப்ரோனவுன். ஈட்ஸ் வேர்பு. இப்போ ப்ரோனவுனும் வந்திருக்கு வேர்பும் வந்திருக்கு. அப்ப என்னதாங்க வரணும்? அஸ். அவ்வளவுதாங்க. ஐ ஹாவ் டு ஈட் அஸ் ஹி ஈட்ஸ். அவரு சாப்பிட்ற மாதிரியே நான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். Shall we go to the next sentence? Next question பாருங்க. My dress is dash her dress. என்னோட ட்ரெஸ் அவளுடைய ட்ரெஸ் மாதிரி இருக்கு, இல்லைன்னா அவளுடைய ட்ரெஸ் மாதிரி என்னோட ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல லைக் வருமா இல்ல அஸ் வருமா அப்படிங்கிறத நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.